ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட இருக்கணும்? முக்கியமானது வந்து அப்ளிகெண்ட்டோடைய ஃபோட்டோ, அண்ட் தென் அப்ளிகெண்ட்டோடைய டிசி, அப்ளிகெண்ட்டோடைய ஆதார் கார்டு, தென் ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு, அப்புறம் அப்ளிகெண்ட்டோடைய ஃபாதர் மதரோடைய டிசி, அண்ட் தென் எங்கள் பிரதர், எல்டர் பிரதர், எங்கள் சிஸ்டர், எல்டர் சிஸ்டர் இவங்களுடைய ஐடி கார்டு இல்லைனா போனாஃபைட் சர்டிஃபிகேட், அப்புறம் அஃபிடேவிட்டி. இட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் இன்னும் நான் டீட்டெயிலாக பண்ணுறேன். இப்போது எங்கள் வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணி என்னுடைய எல்டர் சிஸ்டரோ இல்லை எல்டர் பிரதரோ படிக்கலை. அவங்க நார்மல் டிகிரி தான் படிக்கிறாங்க. நான் தான் இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரிக்கு போகிறேன். அப்போ நான் வந்து அதை அப்ளை பண்ணணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கு அவங்க வந்து என்ன பண்ணணும்னா காலேஜ்லேருந்து சர்டிஃபிகேட் வாங்கணும், போனாஃபைட் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லி. எப்படி இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி எந்த ஒரு பலனும் நாங்கள் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போனாஃபைட் சர்டிஃபிகேட் காலேஜ்லேருந்து வாங்கணும். யார்? எல்டர் பிரதர் இல்லை எல்டர் சிஸ்டர். அது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். அடுத்தது உங்களுடைய எங்கள் சிஸ்டர் எங்கள் பிரதர் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஐடி கார்டு, ஸ்கூலோட ஐடி கார்டு, இல்லை ஸ்கூலில் ஐடி கார்டு தரலன்னு சொன்னால் ஸ்கூல்லேருந்து போனாஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கணும். இது ரொம்ப முக்கியம். பிகாஸ் April 22nd 23rd ஸ்கூல்ஸ் முடியுது நம்ம சென்னையில். ஸோ அதனால் நீங்கள் 22, 23க்குள்ளே இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும், இல்லைன்னா ரொம்ப டிலே ஆகும். அடுத்தது வந்து என்னோடய ஃபாதர் மதருடைய டிசி இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். ஒருவேளை டிசி இல்லை காணாமல் போச்சு, படிக்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பான முறையில் அஃபிடேவிட்டி அடிச்சே ஆகணும். ஸோ அந்த அஃபிடேவிட்டி அடிக்கிற ப்ரொசீஜர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதரோட ஃபாதர் மதர், மதரோட ஃபாதர் மதர் அவங்களுடைய பேர், வயசு, அப்புறம் ஃபாதர் மதர் அவங்களுடைய பேர், வயசு, அதுக்கப்புறம் எங்கள் பிரதர் எங்கள் சிஸ்டர் பேர், வயசு, எல்டர் பிரதர் எல்டர் சிஸ்டருடைய பேர், வயசு, இதெல்லாம் போட்டு அஃபிடேவிட்டியில் அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே சொன்ன டாக்குமெண்ட்ஸ் தான், லைக் அப்ளிகேண்ட் ஃபோட்டோஸ், அண்ட் தென் அப்ளிகேண்ட்டுடைய ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, டிசி, அப்ளிகேண்ட்டுடைய டிசி, அண்ட் தென் எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, அதாவது 10th மார்க் ஷீட்டு +2 மார்க் ஷீட் இஸ் அ மஸ்ட். ஸோ என்றைக்கு இது வரும்? நமக்கு ரிசல்ட்டே May 6 தான் வரும். ஸோ அப்போ நம்ம வந்து +2 உடைய ரிசல்ட் வந்தோடனே அந்த கம்ப்யூட்டரில் வரக்கூடிய ஷீட்டை வந்து பிரின்சிபல் கையில் கொடுத்து அட்டஸ்டேஷன் மாதிரி வாங்கிட்டோன்னு சொன்னால் தட் இஸ் த ஒரிஜினல். ஓகே. அண்ட் தென் 10th மார்க் ஷீட் அவங்களே கொடுப்பாங்க, டிசியும் ஸ்கூலில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு போகணுன்னு சொன்னால் தாசில்தார் ஆஃபீஸில் கொடுத்தோம், சப்மிட் பண்ணோன்னா நமக்கு வீட்டுக்கு வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வருவாங்க. ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் வி வில் கெட் த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இன் ஆன்லைன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. தேங்க்யூ.